தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை முக்கூடல் பகுதியில் நீரேற்று நிலையத்தில் சிக்கிய 4 பேரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, நேற்று முன்தினம் இரவு துவங்கிய மழை இன்று காலை வரை பலமா பெஞ்சிட்டு இருந்தது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா அணைகளுக்கு, அதாவது தாமிரபரணி நதியில அதிக அளவிலான நீர் வெளியேற்ற இருந்தாச்சு. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல 40,000 கனஅடி தொட்ட நிலையில தற்போது 80,000 கனஅடி தண்ணீர் அளவுக்கு வந்துட்டு இருக்குது. இந்நிலையில ஊர் பகுதிகள், அதாவது மாவட்டத்தோட உட்புற பகுதிகளில் நீரேற்று நிலையங்கள், அந்தந்த ஊர் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகிக்கிறதுக்காக நீரேற்று நிலையங்கள் எப்பவுமே ஆற்றின் நடுவில், தாமிரபரணி ஆற்றின் நடுவில் வைக்கப்பட்டிருக்கிறது வழக்கம். இந்நிலையில மாவட்டத்தோட உட்புற பகுதியான முக்குடல் அப்படிங்கிற பகுதியில இருந்த நீரேற்று நிலையத்துல 4 பேர் பணிபுரிஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த 4 பேர் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆற்றில் ஏற்பட்ட எதிர்பாராத வெள்ளம் காரணமா நடு ஆற்றுக்குள்ள சிக்கி கொண்ட ஒரு அவல நிலை நடந்தது. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, சேரன்மாதேவி தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அவங்களை கயிறு கட்டி ஒரு மீட்ட ஒரு நிலை தற்போது காணப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற நீரேற்று நிலையத்துல பணிபுரிந்த எல்லா ஊழியர்களுமே வெளியே வந்துட்டு இருந்த நிலையில முக்குடல்ல மட்டும் இந்த மாதிரி ஒரு சிக்கலை மாட்டி அதன் அடிப்படையில தற்போது நீரேற்று நிலையத்தில் உள்ள ஊழியர்களை சேரன்மாதேவி தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மீட்டிருக்காங்க. சிவகுமார், எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எத்தனை பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர், அது பற்றிய விவரங்கள் இருக்கு? அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, பல்வேறு இடங்கள், அதாவது மாவட்டத்தோட உட்புற பகுதிகளாகட்டும், அதே மாதிரி மாநகர பகுதியான டவுன், கைலாசபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது வெள்ள நீரானது சூழ்ந்து காணப்பட்டு இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, டவுன்ல இருக்கிற செண்முகம் பிள்ளை தெருன்னு ஒரு தெரு இருக்குது. இந்த தெருவில் சுற்றி உள்ள அனைத்து பகுதிகளிலுமே மழை நீர் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில அங்க பொதுமக்கள் ரொம்ப ஒரு சிரமத்துக்கு ஆளானாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம பேட்டை அப்படிங்கிற பகுதியில ரயில்வே பாலத்துக்கு அடியில சுரங்கப்பாதையில உள்ள தண்ணீர் தேங்கி இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகளில் இந்த மாதிரி மழை வெள்ள பிரச்சனை ஏற்பட்டது. இதுவரை பாத்தீங்கன்னா 156 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி மாவட்ட நிர்வாகம் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆற்றங்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் உடனடியாக வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஆற்று போகக்கூடிய பகுதியான மருதூர் அணைக்கட்டு அப்படிங்கிற பகுதியில அங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற பொதுமக்கள் அங்க நின்று மீன் பிடிக்கிறதும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க அணைகளுக்கு அந்த ஆற்றுல குளிக்கிறதுமா இருந்த நிலையில அங்க போலீசார் எச்சரித்து தற்போது வெளியேற்றி இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, முக்கூடல் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற அண்ணா நகர், அதாவது முக்கூடல் ஆற்றங்கரை பக்கத்தில் இருக்கிற அண்ணா நகர் அப்படிங்கிற பகுதியில் வெள்ள நீர், தாமிரபரணி ஆற்றோட வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத பொது மாவட்ட நிர்வாகம் தற்போது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மாஞ்சோலை அப்படிங்கிற பகுதியில இப்ப எதிர்பாராத விதமா சாலையில பாறை ஒண்ணு விழுந்த ஒரு சூழ்நிலையில அங்க போக்குவரத்தோ பொதுமக்களும் நடமாட்டம் இல்லாததால ஒரு உயிர்ப்பலி ஏற்படாம தப்பிச்சிருக்குது. ஆற்றங்கரை ஓரங்கள்ல பொதுமக்கள் யாரும் எந்த விதத்திலையும் குழுமிடக்கூடாது, அதே மாதிரி வேடிக்கை பார்ப்பதற்கோ அல்லது இதுக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தற்போது ஆற்றங்கரை ஓரங்கள்ல பாதுகாப்பாக இருக்கிற வகையில போலீசார் பாதுகாப்பு பணி போடப்பட்டிருக்குது. மாவட்ட நிர்வாகம் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆற்றங்கரை ஓரங்கள்ல யாரும் போகக்கூடாது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆற்றங்கரையில வேடிக்கை பார்க்கவோ அல்லது குடும்பத்தோடு சேர்ந்து வேடிக்கை பார்க்கிற மாதிரி உள்ள இதெல்லாம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மீறும் நபர்கள் பட்சத்துல வழக்கு பதிவு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி ஆற்றுல 80,000 கனஅடி நீர் வந்துட்டு இருக்குது. இது தற்போது காலையிலிருந்து சற்று நேரத்துல மழை இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆற்றோட போக்கோட தண்ணீர் 40,000 80,000 கனஅடியாக அதிகரிச்சிருக்கிற ஒரு நிலையில தற்போது வரை 156 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகம் தரப்புல இது குறித்து முழுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு தேவையான உடனடி வசதிகள் செய்து கொடுக்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.